அதிமுக ஆட்சியில் மது விலக்கு அதிகமான விதவை பெண்கள்னு பேசிட்டு வந்துட்டு அதை விட மோசமாக 10 ரூபா பாட்டிலு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நல்லா இருக்கா, பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா, போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைச்சிருக்கியா, இதுதான் நல்ல கவர்மெண்ட்டுக்கு அழகு. இங்கே சும்மா இப்படி பண்ணிக்கிட்டு அரசு படத்தில் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு பேர் வாங்கிட்டு நாட்டுக்குள்ளே தெரிஞ்சு ஒட்டிகிட்டு இருப்பாங்க. இவர்கள் ஆட்சியில் இப்போ கட்டின பாலம் அடிச்சுட்டு போச்சு ஆற்றுல. அடுத்த தடவை அவங்க ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த டீம் வந்துடும். கட்டாப்பில் மறுபடியும் அடிப்பட்டு இருப்பீங்க. நீட் அப்படி இல்லை. நான் கட்டாப்போ ஒவ்வொரு தடவை நான் நீட் எழுதுவேன். ராகுல் வந்து பேச போகிறாரு, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படி இப்படின்னு ஒரு கதையை இங்கே ஒரு உருட்டு உருட்டுனாங்க பார்த்தீங்களா? இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கின்ற முதல்வர் பிரசாந்த் கிஷோரோட இன்னொரு ஃபெயிலியர் என்ன தெரியுமா? நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். வைகோ பண்ணார்ல, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், கவுந்துச்சா? விஜயும் போட்டியிட மாட்டாருங்க. இப்போ எழுதிச்சு கை அங்கே போயிட்டு யார் துட்டு செலவு பண்ணுறது? ஒரு தொகுதி குறைஞ்சது 15 கோடி ரூபா செலவு பண்ணணும். அது யார் காசு? தாவேகா கொடுக்குமா? திமுக கொடுக்கும். நீங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி நடத்தப்படுவார்கள் தெரியும். ஆமா, ரொம்ப கண்ணியக்குறைவாக தான் இருக்கும். அப்படியே தலைகீழ மாத்தினது நிதிஷ்குமார். இவங்க தாவேகாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நானே கேட்டேன், கை நம்மை விட்டு போகாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. கை போகாது, கால் போகாது. 60 சீட்டு கேட்குறீங்க. திமுக அதை யோசிக்காதா? 60 கொடுத்து 20 ஜெயிச்சிங்கன்னா கரூர் மேட்டரில் மட்டும் ஒரு வாரம் மாதம் அடக்கி வச்சாங்க. மறுபடியும் அதே திமுரு வந்துச்சா? நாங்கள் தானே. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவு, பாஜக மிகுந்த உற்சாகத்தில் இருக்காங்க. அதாவது ஒரு வெற்றிங்கிறத விட பெருவெற்றி, அது என்ன உச்சபட்ச வார்த்தைகளுக்கோ அந்த மாதிரியான ஒரு ஸ்வீப், ஃபுல் ஸ்விங் அடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து அப்படியே ஒண்ணுமே நோ ட்ரெண்ட் சேஞ்ச். பக்கத்துல வந்தாங்க, இந்த இடத்துல குறைஞ்சாங்கன்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த முடிவுகள் தமிழ்நாட்டுல எந்த வகையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது எப்படி தமிழ்நாட்டோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். காங்கிரஸ் பெரிய அளவில் ஃபெயிலியர் அப்படின்றது இதில் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர்கள் தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப இந்த டெம்ப்ளேட் வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. பீகாரில் போன தடவை 43 சீட்டு நிதிஷ்குமாருக்கு, ஆனாலும் அவர் முதலமைச்சர். இங்கே திமுகவினர், குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, 43 சீட்டு வந்த உடனே, முதலமைச்சர் ஆன உடனே அவர் பண்ணது பெரும்பாலும் இதுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட அவர் பீகாருடைய கலைஞர். அவர் நிதிஷ்குமார் பீகாருடைய கலைஞர். இவர்கள் பீகாருடைய கலைஞர்னு நம்ம சொல்ற அளவுக்கு கலைஞர் இருக்காருன்னா, இவர்கள் அது கொள்கைக்கு முற்றிலும் நேர்மாறாக இப்படி ஆப்போசிட்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிகாரிகள் ஆட்டம் கூட ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறது, அந்த பேரை வச்சுக்கிட்டு அப்படியே திறந்து வைக்கிறது, இதில் ஒரு திருப்தி. வெளியில் பொதுமக்கள் மத்தியில் நம்ம மேலே எவ்வளோ கோபம் இருக்குது, அதை பற்றிலாம் கவலையே படல. அங்கே நிதிஷ்குமார் என்ன பிரச்சனை அப்படின்றப்போ 2 விஷயத்த முதல்ல ஒரு ஆட்சிக்கு வந்தப்பவே மது விலக்கு கொண்டு வந்துட்டார். நீங்கள் தேஜஸ்வி யாதவ் பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை திறப்போன்றார். அங்கே மதுவால் அந்த மாநிலம் பெரிய அளவில் அழிஞ்சு சின்ன பணமாக போச்சு. வறுமை கோட்டுன்றது 30% வரைக்கும் போச்சு. படிப்பறிவு குறைவு 5% ஆகியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு சீரழிஞ்சது காரணம் இது. இவர்கள் அதிமுக ஆட்சியில் மது விலக்கு அதிகமான விதவை பெண்கள்னு பேசிட்டு வந்துட்டு அதை விட மோசமாக 10 ரூபா பாட்டிலு, 24 மணி நேரம் மது, சட்டவிரோத பார்கள், போதைப் பொருள் புழக்கம், இப்படிலாம் போகும்பொழுது பெண்கள் என்ன யோசிப்பாங்க? நான் இப்போ சொல்கிறேன், நான் திரும்ப திரும்ப விஜய்க்கெல்லாம் சொல்கிறது அதுதான். டாஸ்மார்க் மேட்ரு, போதைப் பொருள் மேட்ரு எடுத்து பேசணும்னா பெண்கள் வாக்கு முடிஞ்சிடும். டிஎம்கே முடிச்சு விட்டுடலாம். ஆனால் இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத தனி திமுறில் ஆடிட்டு இருக்காங்க. தாவேகா கரூர் மேட்டரில் மட்டும் ஒரு வாரம் மாதம் அடக்கி வச்சாங்க. மறுபடியும் அதே திமுறி வந்துச்சா? நாங்கள் தானே. அதனால் அவர்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இது கிடையாது, தார்மீக இது கிடையாது. நாங்கள் வந்தால் இது பண்ணுவோம், மதுவால் அழியுதுன்ற மாதிரி பேசுறதுக்கு தார்மீக இது கிடையாது. நீங்களும் தான் டாஸ்மார்க்குன்னு கொண்டு போவாங்க. ஆனால் தாவேகாக்கு அது ஒன்று பண்ணலாம். இங்கே என்ன பயப்படுறாங்கன்னா, மது விலக்கு கொண்டு வந்தால் நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், ஓட்டு கிடைக்காதுன்னு. நீ மது விலக்கு கொண்டு வர வேணாம், அந்த போதை இதை எண்ணிக்கை குறைப்போம், கண்ட்ரோலில் வச்சுக்கோம், போதை பழக்கத்தை ஒழிப்போம். அதனால குடும்ப வன்முறையிலேருந்து எல்லாம் சீரழியுதுன்றத பிரச்சாரம் போகணும். இவர்கள் அந்த விஷயத்தில் தலைகீழ போகிறாங்க.
டிஎம்கே கவர்மெண்ட். ஆனா அங்க மதுவிலக்கு கொண்டு வந்தது இல்ல. பெண்கள் நீங்க வட இந்தியாவில பாத்தீங்கன்னா பெண்கள் எப்படி நடத்தப்படுவார்கள் தெரியும். ஆமா, ரொம்ப கண்ணிய குறைவா தான் இருக்கும். அப்படியே தலைகீழா மாத்தினது நிதிஷ்குமார். வேலை வாய்ப்புல 30% மேல 37% இடஒதுக்கீடு அவர்களுக்கான இது. இப்ப சமீபத்துல 10,000 ரூபாய் அந்த பெண்களுக்கான இது கொடுத்தது. சார் 30,000 ரூபாய் சொன்னாங்க. காங்கிரஸ் 30,000 ரூபாய் சொன்னாங்க. அப்ப அதோட இது என்னன்னா இவர்களுக்கு எந்த அப்ப அவங்க நம்பலையா 10,000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா 30,000 ஒருவருக்கு அரசு வேலையை கூட அரசு வேலை வீட்டுக்கு ஏன் நம்பலன்னு சொல்றேன். இது எல்லாம் தேஜஸ்வி பக்காவா கொண்டு வந்தாரு. வீட்டுக்கு ஒரு அரசு வேலை 30,000 ரூபாய் மற்ற விஷயங்கள்லாம். ஆனா இந்த ராகுல் காந்தி ஓட் ஷோருன்னு இல்லாத ஒண்ணு. ஜனங்களுக்கு ஓட் ஷோர் இருந்தானா இல்லாட்டின்னு அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நான் இவர்களுக்கு சொல்றேன்னு அதான் காரணம். இங்க கொண்டு வந்து எஸ்ஐஆர் தூக்கிட்டு சுத்துறது, நீட்டு சுத்துறது, கச்சத்தீவுன்றது இதெல்லாம் ஜனங்களுக்கு தேவையில்லை. எனக்கு விலைவாசி குறைஞ்சிருக்கா, கரண்ட் பில்லை கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா, அந்த மகளிர் பஸ் ஊட்டி அது கரெக்டா வருதா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நல்லா இருக்கா, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா, போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைச்சிருக்கியா, இதுதான் நல்ல கவர்மெண்ட்டுக்கு அழகு. நீ இது எதுவுமே செய்யாம அங்க பார் ஓட்டை திருட்டுறாங்க, வாக்கு திருட்டுறாங்க. எஸ்ஐஆர்னா மோசம்ன்ற. இன்னைக்கு 5 கோடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு வாக்குப்பதிவு படிவங்கள். இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு எஸ்ஐஆரே என்னங்க எடுப்படும் தமிழ்நாட்டுல. அதான் நீங்க இப்போ உங்களுக்கு வந்துச்சா பிஎல்ஓ வந்தாரா உங்க வீட்டுக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. ஃபார்ம் 2 கொடுக்குறாங்க. அதுல ஒண்ணு நீங்க வச்சீங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு அடிக்கடி ட்வீட் போட்டே இருக்கீங்க. அவ்வளவுதான். நான் மட்டும் சார் இல்லன்னா கூட மறுபடியும் நம்ம போய் கேட்டுக்கலாமே சார். ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஐஆர் கூட ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். நான் வீடு மாதிரி வந்ததுல எனக்கும் என் பையனுக்கும் ஓட்டு வந்துடுச்சு. என் ஒய்ஃபுக்கு பழைய இடத்துல தான் இருக்குது. நான் ஆன்லைன்லயே எஸ்ஐஆரை ஃபில் பண்ணி விட்டு போயிடுவேன். இல்லாட்டி அங்கே வாங்கி வைக்க சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். வேலை முடிஞ்சது. எந்த அளவுக்கு இவர்கள் பைத்தியகாரத்தனம் பண்றாங்கன்னா, நேற்று கே பாலகிருஷ்ணன் திரும்ப சொல்றதுனால நேற்று பேசுறாரு. இதன் மூலம் வாக்குரிமை இல்லாதவர்கள் பட்டியலை குடியுரிமை அதிகாரிகள் கையில கொடுத்துருவாங்களாம். அந்த அதிகாரிகள் அதை வாங்கி வாக்குரிமை இல்லாதவர்களை குடியுரிமையை நீக்கி இரவோடு இரவாக கைது செய்து கையில் விலங்கிட்டு கப்பல்கள் ஏற்றி வெளிநாடுகளில் எந்த நாடு வாங்க அப்படியே அந்த ஊர்ல உங்க ஊர்ல ஓட்டு இல்லையா அவங்கெல்லாம் கொண்டு வாங்க ஏத்துங்க. எந்த அளவுக்கு பூமர் அங்கிள்களாக, எந்த அளவுக்கு இவர்கள் வாட்ஸ்அப் தலைவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் முழுக்க பிஜேபி எதிர்ப்புன்றதான் திமுக முன்வைக்குது சார். அததான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த எலெக்ஷன்ல பிஜேபி எதிர்ப்புங்கிறது சனாதன உள்ள வந்துடும், RS உள்ள வந்துடும்ன்ற பேச்சு எந்த அளவுக்கு எடுபடும். அங்க சீமாஞ்சல்னு ஒரு இது இருக்குது. பல இப்ப கொங்கு மண்டலம் இந்த மாதிரி சீமாஞ்சல்னு அங்க முஸ்லீம்கள் அதிகம் 37% என்னமோ. அங்க அதிகபட்ச சீட்டு என்டிஏ ஜெயிச்சிருக்கு. 28 சீட்டு மேல ஜெயிச்சிருக்காங்க. சீமாஞ்சல்ல கிட்டத்தட்ட என்டிஏக்கு செம்ம அடி. 24 இடம் ஜெயிச்சிருக்காங்க. 2 இடம் கூடுதலாக போனதோட விட 11 இடம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. யாரு? அந்த மகாபந்தன். அவங்க மகாபத் பந்தன், அது MGBன்னு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல கால் ஊன்றாங்க. தெரியுதா? மகளிர் ஓட்டு பெரிய அளவுல இவங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குது. பெண்கள் அதிகம் உள்ள தொகுதி 109 தொகுதி சொல்றாங்க. அதுல 79 தொகுதி, கிட்டத்தட்ட 14 தொகுதிகள் அதிகம். போன தடவை 65, இந்த தடவை 79, போன தடவை 34, இந்த தடவை 24 MGB தேஜஸ்வி யாதவ். அப்போ இவருடைய கூட்டணி பெண்கள் வாக்கை, அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஓட் ஷோர் சொல்லிக்கோ, என்ன வேணா சொல்லிக்கோ, அந்த ஜனங்களுக்கு அது போய் சேராது. இன்னொன்னு 65 லட்சம் வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள்லாம் நீக்கியிருக்கோம். நாங்கள் அதில் நீக்கிறது எப்படி ஓட் ஷோர் ஆகும்? எஸ்ஐஆர் நடவடிக்கை எப்படி தப்பா இருக்கும்? அப்போ இதுக்கு எதிராக அவரு என்ன பண்றாரு? பெண்களுக்கான அந்த தொழில், பெண்களுக்கான முன்னுரிமை, அரசு வேலை வாய்ப்பு, ஆக்கப்பூர்வமான வேலை எல்லா இதுலயும் ஆக்கப்பூர்வமா பண்ணிட்டு போனோம்னா, பெண்கள்னு போனோம்னா அவர்கள் பெரிய அளவுல இவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. பெண்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்றது அங்க வாசல். இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? இப்ப நிதிஷ்குமார் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா, பாஜக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா? பிரிச்சு பாக்குறீங்க. நிதிஷ்குமார் மேல உள்ள நம்பிக்கை இந்த கூட்டணி ஆட்சி தானே. பாஜக இவங்க கூட்டணி ஆட்சி சார். பொதுவா 2015 இருந்து இருக்காரு சார். கிட்டத்தட்ட 11 வருஷமா இருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு துணை முதல்வர் மத்த கண்ட்ரோலா இருக்கிறது, கண்டினியூவா இருக்கிறது, ஆன்டி இன்குமென்சிங்கிறது இருந்து இவ்வளவு பெரிய ஃபுல் ஸ்விங் அப்படிங்கறத நீங்க எப்படி சார்? இப்போ ஓட்டு போலிங்குமே ஜாஸ்தியா இருக்கு. ஓட் போலிங் ஜாஸ்தியா இருந்தாலே சேஞ்ச் தான் ஆகும் அப்படின்றது அப்படிதானே சார் கூற்று. ஆனா இது அப்படியே ஃபுல் ஸ்விங்கா ஒன் சைடாவே இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சின்றது என்னன்னா, நீங்க தப்பா நடக்கிறீங்க, நீங்க சரியில்லை அப்படின்னா ஓகே. இப்போ வெஸ்ட் பெங்காலும் இவங்களும் ஈக்குவலா இருந்தாங்களாம் இதுல வறுமை கோட்டுல 30%.
அவங்க 15 குறைச்சிருக்காங்க. ஓகே. இவங்க 5 குறைச்சிட்டாங்க. நீங்க போக போக என்ன ஆகும்னா, நீங்க 2020 எலெக்ஷன்லயே இந்த புலம்பெயர் தொழிலாளர்லாம் நடந்து போனாங்க, அதுன்னு பெரிய பிரச்சனை ஆச்சுல கொரோனா. அப்பவே இவங்க அடிச்சாங்கல்ல. அன்னைக்கு 43 தொகுதி, இன்னைக்கு 75, அவங்க 80க்கு மேல போயிட்டாங்க பிஜேபி. அப்போ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சின்றது வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டோ பெரிய அளவுல இதுவோ இல்லை. ஆன்டி இன்கம்பன்ஸ்ல எங்க வரும்னா விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு, கடைசி மனிதன் பாதிக்கப்படணும், குடிமகன் பாதிக்கப்படணும், அப்பதான் வரணும். மொத்தமா சொல்லணும்னா இங்க இருக்கிற இங்க இருக்கிற சூழ்நிலை, தமிழ்நாட்டுல இருக்கிற சூழ்நிலை, அதை எடுத்துக்கலாம். இதை வந்து மறைச்சிக்கிட்டு எல்லாம் கரெக்ட்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? நான் நல்லா படிப்பேன், நான் மார்க் வாங்கிடுவேன், வேற லெவலு. நீ படிக்கவே இல்லையா, நான் மார்க் வாங்கிடுவேன், அது பாரு வரலாற்று பாடத்தில் சாதனை அப்படின்ட்டு வரலாறுல வந்து நான் பயங்கரமா வாங்குவேன். என்ன வரலாற்று பாடத்தில் சாதனை, ஒரு டெம்ப்ளேட் வேர்டு. இப்படியே போயிட்டு இருந்தா பாலம் புதுசா கட்டுறது. நீங்க கலைஞர் காலத்துல கட்டின அந்த ஜெமினி பிரிட்ஜ் இன்னைக்கும் பேசு பொருளா இருக்குது. கத்திப்பாரா பாலம் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியில முன்னாடி கட்டின பல பாலங்கள் இன்னைக்கு இருக்கு. 110 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தனி மனிதர் அவருடைய சொந்த செலவுல கட்டின அந்த தாமிரபரணி ஆற்று பாலம் இன்னைக்கும் இருக்குது. அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவர் யாருன்னே தெரியாது. அவர் சுதந்திர போராட்ட வீரர், அந்த பாலம் கட்டி கொடுத்தவரு, ஆனா அவர் யாருன்னு மக்களுக்கு தெரியாது. இங்க சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டு அரசு பலத்துல எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு பேர் வாங்கிட்டு நாட்டுக்கு உழைத்தேன்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இவர்கள் ஆட்சியில இப்ப கட்டின பாலம் அடிச்சுட்டு போச்சு ஆத்துல. மழை ஒரே பேச்சு இருக்குல்ல சார். பாலம் கட்டி பாலத்து மேல வெள்ளம் வந்து பாத்திருக்கீங்களா? தரையில வெள்ளம் வரும், பாலத்துல வெள்ளம் வருமா? இப்ப இவர்கள் எல்லா விதத்திலயும் ஃபெயிலியரு. என்ன, யாரையும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஒருத்தன்ட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒப்படைக்கிறீங்கன்னா அதுல நேர்மைத்தன்மை வேணும்பா, மக்களுக்கான பிரச்சனைன்னு சொன்னா அவன் வேலை ஒழுங்கா செய்வான். எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் வேணும், இவ்வளவு போகணும் அவ்வளவு போகணும்னு போனா அவன் எண்ணத்தை போட்டு அங்க செய்வான். அவனுக்கும் லாபம் வேணும்ல. அப்போ அந்த மீதிய லாபத்தெல்லாம் எல்லாம் எங்க வைப்பான். அப்புறம் அவன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் இவங்க கேட்க மாட்டாங்கல்ல. கொடுத்துட்டு அந்த போலீஸ்காரு ஒரு ஹோட்டல்ல லஞ்சம் வாங்குறாரு, 3 வேளை சாப்பாடு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த ஹோட்டலுக்காரன் கரப்பாம்பூச்சி போட்டாலும் கரப்பாம்பூச்சி அது விட்டுருங்க, வாசல்ல இஷ்டத்துக்கு வண்டிகளை விடுறாங்க, ஏதாவது பண்றாங்க. அந்த ஹோட்டல் ஊழியர்கள் வர்றவனை முறைக்கிறான், அடிக்கிறான். அவன் போலீஸ் ஃபோன் பண்றான், போலீஸ் வந்து சமாதானம் தான் படுத்தும். வாசல்ல வண்டிங்க இஷ்டத்துக்கு டிராபிக் ஜாம் ஆகுதுன்னா நீங்க யார் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இது மவுண்ட் ரோட்லயும் நடக்குது, அண்ணா சாலையிலயும் நடக்குது. நீங்க யாரையும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களே அங்க போட்டு உட்காந்துருப்பாங்க பாதுகாப்பா. அவன் வாட்டில எனக்கு டிராபிக் ஜாம் பண்ணிட்டு இருப்பான். சரி, இப்ப பீகார்ல பிரச்சாரத்துக்காக தமிழக முதலமைச்சர் சென்றிருந்தார். பெரிய அளவுல ஹிந்தியில பேசினாரு. இங்க ஒரு உருட்டுனாங்க பாத்தீங்களா? இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கின்ற முதல்வர் இவர் வந்து அப்படி. நானுமே தேசிய தலைவராக, அதாவது காங்கிரஸை விட அதிகாரம் பொருந்தியவராக இவர் தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இவர் சொல்லுவாருன்னா தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துக்காக பிரதமர் இப்ப வர்றாருன்னா எங்களுக்கு 5% கூடும் அப்படின்னாரு. நீங்க போனதுனால என்ன மாறிச்சு அப்படின்றது? பிரதமர் போன இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. தேஜஸ்வி போன இடங்கள்லயும் பெரும்பாலான வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா பிரதமர் போன இடவுடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா அதிகமா இருக்குது. இப்ப 100 இடம் பிரச்சாரம் பண்ணாருன்னா 50 இடம் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் 100 இடம் பண்ணியிருந்தா 30 இடம் ஜெயிச்சிருக்காங்க. இது ஸ்ட்ரைக் ரேட். அதுவுமே ஒரு நல்ல ரிசல்ட், அவங்களுக்கு தான் ரிசல்ட். ஆனா இவரு போனதெல்லாம் என்ன நீங்க யார் இங்க இருந்து தாண்டி என்ன தெரியும்? ஆனால் உலகத்திலேயே இந்தியாவிலேயே இப்படிலாம் இங்க உருட்டிட்டு இருக்கு. இப்ப என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம ஓட் ஷோரு அது இதுன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. தகவல் வருது இல்ல சார், என்னன்னா பெட்டியை மாத்திட்டாங்க, லாரியை பிடிச்சாங்க, அதுல எல்லாம் ஓட் மிஷின் இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒன்னும் பண்ண முடியாதுன்றது பல தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கு சார். லைவ் போட்டிருக்காங்க சார், போலிங்க லைவ் டெலிகாஸ்ட் போட்டிருக்காங்க. ரெண்டாவது வாக்காளர் அந்த பாக்குறது வந்து டிஜிட்டல்ல வந்து கலர்ல காட்டியிருக்காங்க. இன்னும் நிறைய முதல் முறை செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் சொல்லிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியலன்னு தான் 100 சீட்டு ஜெயிச்சோன்னா எப்படிப்பா வாக்குப்பதிவு இயந்திரம் இருந்தா 100 சீட் ஜெயிக்க விட்டுருப்பாங்களா? உத்தரப்பிரதேசலயே அவங்க தோத்துருப்பாங்களா? மெஜாரிட்டி இல்லாம 240 சீட்டு வருவாங்களா வாக்குப்பதிவு இயந்திரத்தை வச்சுக்கிட்டு? தமிழ்நாட்டுலயாவது ஒரு 5 சீட்டு பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம்ல, எல்லாம் நம்பியிருப்பீங்கல்ல. அண்ணாமலை ஜெயிச்சிருந்தா யாரு மறுக்க போறா? வாக்குப்பதிவு இயந்திரத்தை வச்சு பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணல அப்படின்ற இதெல்லாம் வரும்பொழுது அதை விட்டாங்க. அது போலதான் இந்த இது ஓட் ஷோர். அதுக்கு இவரு நம்ம படம் போட்டு காமிக்கிற இவரு பின்னாடி ஒரு டீம் வச்சிருக்காரு ராகுல். அந்த டீம் ராகுல் இவங்களும் ஜனங்கள்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறாங்க. ஜனங்கள்கிட்ட போயிட்டு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் பேசணும். அவங்ககிட்ட போய் இப்ப இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, டீலிமிட்டேஷன் போய் ஜனங்கள்கிட்ட பேசினா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. பண்ணா என்ன பண்ணாட்டி எனக்கு என்னன்னுவாங்க. இப்போ SIRன்னு போராட்டம் நடத்தினா ஒருத்தன் கண்டுக்க மாட்டான். இவங்க நடத்துற போராட்டத்தில் காங்கிரஸ்காரனா வரமாட்டேங்கிறான். அப்ப இந்த விஷயங்களை எனக்கு எதுக்கியா?
எனக்கு ஓட்டு இருக்கா? இருக்கு. நான் போட்டா ஆனா இன்னொரு விஷயம் சார், இப்போ தேசிய அளவுல இப்ப பாஜக எதிர்ப்பு பத்தி பேசணும்னா எங்கேயுமே எடுபடல. தமிழ்நாட்டுல நீங்க பாஜக பத்தி ஆப்போசிட்டா என்ன விஷயம் சொன்னாலுமே எடுபடுது. அப்போ எஸ்ஐஆர் பத்தி இவங்க பேசுறது தமிழ்நாட்டுல எடுபடுமா? எடுபடாதுன்ற. ஏன்னா நீங்க எஸ்ஐஆர் பத்தி பேசிக்கிட்டே இப்ப நீட் பத்தி பேசியிருந்தீங்க, கொஞ்ச நாள் நம்பினாங்க, சில குழந்தைகள் தற்கொலை பண்ணிடுச்சு. அதற்கு பிறகு எதிர்த்து நின்று அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீட்டை. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் 600 பேர் அதுல ஜெயிக்கிறாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டாப்பரு, இந்தியா டாப்பரு நம்ம தமிழ்நாட்டு மாணவர் வர்றாங்க. அப்போ அவர்கள் எஸ்ஐஆர்ன்றது இது நீட்ன்றது போட்டித் தேர்வு, நம்ம படிச்சு நம்ம எழுதணும் அப்படின்றதுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? இனிமே இருக்குன்ற ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சு இப்போ லேட்டஸ்டா, நான் முன்னாடி கூட இப்போ லேட்டஸ்டா போன நீட்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏழை ஃபேமிலி, அவங்களுக்கு ஜெயிச்சு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்குது. அது கூட ஃபீஸ் கட்ட காசு இல்லை, ஆனா அந்த பையன் நீட்ல ஜெயிக்கிறான். யாரோ வச்சு பிடிச்சி பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க இது முன்னாடி நீங்க இந்த முன்னாடி இருந்த மெத்தட்ல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது மெடிக்கல் காலேஜ் சீட்டை. ஏன்னா கட்டாப்னு தட்டி விட்டுருவாங்க. ஏதோ 1 2 கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோன்ற மாதிரி கணக்கு கட்டிட்டு மற்றது எல்லாம் நீங்க பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா கோடியில தான். இன்னொன்னு 800 மார்க் எடுத்தவங்க கூட மெடிக்கல் காலேஜ்ல போய் சேர்ந்துருவான். கோடீஸ்வரர் வீட்டு பையன், பணக்கார வீட்டு பையன். 1000 900 1000 மார்க் எடுத்தா கூட அவன் போக முடியாது. அடுத்த தடவை அவன் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த டீம் வந்துடும். கட்டாப்பில் மறுபடியும் அடிபட்டுன்னு இருப்பீங்க. நீட் அப்படி இல்லை. நான் கட்டாப்ப ஒவ்வொரு தடவை நான் நீட் எழுதுவேன். 5ஆவது தடவை எழுதி கூட நான் பாஸ் ஆகிடுவேன். அது லாபம் தானே. என்னுடைய மருத்துவ கனவை நான் முயற்சி பண்ணி நிறைவேற்றிடுவேன். பழைய முறையில் அது மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸு +2 பாஸ் பண்ணி அந்த வருஷம் இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி போய் போட்டி போட முடியும்? இதில் அப்படி கிடையாது. ஒருத்தர் +2 நல்ல மார்க்கு, நீ இதில் கிடைக்கல, நீட்டில் இதாகல, போலீஸில் சென்டாப்ல செலக்டும் ஆகிட்டாப்ல, ஆயுதப்படை காவலர், நீட்டை எழுதுறாரு, நீட்டு கிடைச்சிச்சு, இதை விட்டு அங்கே போயிட்டாப்ல. அதனால நீங்க இதெல்லாம் நீங்க பல ஏழைகள். இன்னொன்று நீட்ல பிரைவேட் காலேஜ் இவங்கெல்லாம் இந்த கட்டாப்ல கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு 15 லட்சம் தான் ஃபீஸ் வாங்கணும். அதுவும் முன்ன அது கிடையாது. 15 லட்சமா பயந்து போய் ஒரு 21 லட்சம் கொடுங்களேன், 10 லட்சம் கூட கொடுங்களேன். சார் துரைமுருகன் என்ன சொல்லிருக்காருல்ல, நாங்க எலெக்ஷன் நிதி எப்படி வாங்குவோம், அவங்க என்ன கேட்பாங்க, அதுக்கு நாங்க என்ன கொடுப்போம். படம் சிவாஜியா அது ஒரு படம் வந்துச்சு, லிஸ்ட்டை மட்டும் கேட்பாரு கொடுத்துருவோம், அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த மாதிரி இருந்த இதெல்லாம் மக்கள் எப்படி பாக்குறாங்க? இவங்க பிஜேபிக்கு எதிராக நீங்க சொல்றீங்க, பிஜேபிக்கு எதிராக கொண்டு வர்றது இங்க எடுபடுது, சாரும் அப்படி எடுபடுமான்னு கேட்குறீங்க. 5 கோடி பேர்கிட்ட இப்போ போயிடுச்சு ஃபார்ம். எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனை சிம்பிள். அந்த ஃபார்ம் வாங்கணும்னு தெரிஞ்சிடும். நான் பல இடங்களில் பேசுனது கீழே கமெண்ட்ஸ்னா, சார் நான் கூட பயந்துருந்தேன் சார், நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குன்னு சொன்னீங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தார் பிஎல்ஓ, வாங்கி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை சார், ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். 2002 நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க, 2005 வாக்களிச்சிருக்கீங்கன்னா அது ஆன்லைன்லேயே போய் உங்கள் தெரு பேரை போட்டு இது பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டே வந்துடுது. அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் பாகம் என்ன அப்பத்தி இருந்த எபிக் நம்பர் மாறாம இருந்தா அதே நம்பர், மாறி இருந்ததுனாலும் அந்த நம்பரை போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நேற்று தான் உட்காந்து எடுத்தேன் என்னுடைய இதை, சும்மா அப்படியே போனேன், அந்த இதில் எடுத்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். இது நான் 2000 சேப்பாக்கத்தில் 2012 நான் போட்ட ஓட்டு. அப்போ என்னுடைய இது என் பேரு, ஒய்ஃப் பேரு, வீட்டு நம்பரு, பாகம் என்ன, என்னுடைய வரிசை நம்பரு, இது எல்லாமே இதில் இருக்கு. இதை எடுத்து நான் அந்த இதில் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லைங்க. அப்படி இல்லைனாலும் அது பிஎல்ஓ பார்த்துக்குவாங்க. சரி, இப்போ பீகார்ல நடந்த இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுல ஏதேனும் இம்பாக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, என்ன மாதிரி அப்படின்ற கிளாரிட்டி பண்றேன். இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு திமுக சீட்டை குறைக்குமா காங்கிரஸ்க்கு அப்படின்ற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். 2வது, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கேட்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட அழகிரி வரைக்கும் பேசிட்டாங்க. காங்கிரஸ் தலைவர் மட்டும்தான் சொல்லல, மீதி எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும்போது பீகார் ரிசல்ட் அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கான சீட்டு, இன்னும் கூட்டணியே கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்காது? ஸ்ட்ரைக் ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை போட்டு 100 சீட்டு வாங்குறது, 10 சீட்டு ஜெயிக்கிறது. அவன் கஷ்டப்பட்டு 100 சீட் நிற்பான், கொடுத்துட்டு மீதி சீட்ல அவன் 90 சீட் ஜெயிப்பான். நீங்க எதையாவது அவங்களுக்கு உதவி இருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இது காங்கிரஸ் சமீப காலமாக படைத்து வருகின்ற வரலாறு. இப்ப இதுலயும் அதான் நடக்குது. பீகார்லயும் சண்டை போட்டு வாங்கி தேஜஸ்வி சிஎம் கூட அப்படி இப்படின்னு சண்டை போட்டாங்க. தேஜஸ்வி நின்ன தொகுதியில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா இது நீங்க 30% ஸ்ட்ரைக் ரேட் இங்க தான் நீங்க கோட் பண்றீங்க நீங்க. ஆமா, ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்றது நீங்க இப்போ தேஜஸ்வி நிறைய 101 தொகுதி நிக்கிற 101 தொகுதி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க நம்ம யாரு, பிஜேபி, அவங்க ஜெயிக்கிறது 78-80 சீட்னா ஸ்ட்ரைக் ரேட்டு 80%. இவர்கள்
எம்ஜிபி அவங்க நிக்கிறாங்கன்னா அவங்க அதுல தேஜஸ்வி காங்கிரஸ் தனியா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு புரியுது புரியுது நீங்க சொல்றது தேஜஸ்வி புரியுது. 101 தொகுதி நின்று 45 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அதுக்கா- 40%. பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் வருது அவருக்கு, தேஜஸ்விக்கு வருது பாதி வரும். பாதி பாதி வரும். ஆனா இவரு பாத்தீங்கன்னா 100 தொகுதி நின்று 10 ஜெயிச்சாருன்னா 10% ஸ்ட்ரைக் ரேட்டு 10%. 25 தொகுதி கொடுத்தாங்க, 18 சீட்டு ஜெயிச்சிங்க. இதுல கிட்டத்தட்ட 65-70% ஸ்ட்ரைக் ரேட். 60 சீட்டு கேக்குறீங்க. திமுக அதை யோசிக்குமா யோசிக்காதா? 60 கொடுத்து 20 ஜெயிச்சிங்கன்னா 30% ஸ்ட்ரைக் ரேட். அந்த 60ல உனக்கு நான் 30 கொடுத்துட்டு அதுல நீ 20 ஜெயிச்சேன்னா 80% ஸ்ட்ரைக் ரேட்டு. எனக்கு 30 சீட்டு மிச்சம், நான் எங்க ஆளை நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பேன். இல்ல ஏதோ நடக்கும். ஆமா, இப்படித்தான் கலைஞரும் மற்றவர்களும் கூட்டணி தொகுதிக்கான இதை ஒதுக்கு செய்வாங்க. இந்த தடவை நாங்க கூடுதல் தொகுதி கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம் உருட்டுறாங்க. ஆமா, இன்னொரு உருட்டு என்னன்னா விஜய் கூட கூட்டணின்ற மாதிரி ஒரு உருட்டை உருட்டுறாங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்றவன் இந்த ராகுல் காந்தி இந்த இது கொண்டு போய் விட்டவன் அந்த ஆள் தான். அந்த ஸ்ட்ராட்டஜி இது ராகுலுக்கு, அனலிட்டிக்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இவர்கள் தான் போய் இந்த ஓட்ஷோர்னு கிளப்பிட்டு போனது. இப்போ தேஜஸ்வி வச்ச கோரிக்கையை ஓட்ஷோர் பின்னுக்கு தள்ளி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. தேஜஸ்வி நல்ல கோரிக்கை வச்சாப்புல, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, பெண்களுக்கு பெரிய தொகை. அதை பூஸ்ட் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம். அதை பூஸ்ட் பண்ணாம இவர் ஓட்ஷோர்னு படம் காமிச்சிருந்து எங்களுக்கு நான் தோக்க போறதுக்கான காரணம் இதுதான் சொல்லி அவங்க நம்மளுக்கே புரியல. சாதாரண ஜனங்களுக்கு எதுக்குங்கன்னு கேக்குறேன். ஓட்ஷோர்னா ஜனங்க ஐயோ ஓட்ஷோரா அப்படின்னு பாப்பாங்க. எனக்கு என்ன சோர்னா திருடிட்டாங்க, ஏதோ திருடிட்டாங்க, எப்படி திருட முடியும்? அதுக்கு நீ விளக்கம் சொல்லணும்ல. எதுவுமே இல்லை. இப்ப அதே தூக்கி தான் இங்கே சுத்துறாங்க. இப்போ காங்கிரஸ் இதை வச்சுக்கிட்டு இவர்கள்ட்ட இங்கேயும் இவர்களுக்கு அந்த பழக்கத்தை உருவாக்கிட்டாங்க. இங்கே இருக்கிறவனா அதை தூக்கி சுத்துறாங்க ஓட்ஷோர்னு. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு காங்கிரஸே நான் ஒரு இதை கருத்தை உருவாக்குறாங்க. இவரு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் இவங்கள்ட்ட பேசுனது. ராகுல் வந்து பேச போறாரு, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படி இப்படின்னு ஒரு அந்த கதை கட்டுறது எதுக்குன்னா இங்க சீட் ஷேரிங் ஜாஸ்தி பண்றதுக்கு. இவங்க தாவேகாவுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நானே கேட்டேன், கை நம்மை விட்டு போகாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. கை போகாது கால் போகாதுன்னு. கை போகாதுதான். கை அங்க போயிட்டு யாரு துட்டு செலவு பண்றது? ஒரு தொகுதி குறைஞ்சது 15 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அது யார் காசு? தாவேகா கொடுக்குமா? திமுக கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி தோல்ல யார் தூக்கி வச்சு சுமக்கும்? திமுக தூக்கி வச்சு சுமக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தோம், பல தொகுதியில் சீட்டை வாங்கிட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் கொண்டு போய் நிக்க வச்சு சோனியாவே ஃபோன் பண்ணி ஃபண்ட் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லி தகவல் வந்துச்சு. இருக்கு பண்ணும். திமுகவுக்கு பால்வாசாவா போராட்டம்ல, தான் கூட நிக்கிறவங்களும் ஜெயிக்க வைக்கிற வேலையை பண்ணுவாங்க. இப்போ இந்த நிலைமையில இந்த பலத்தை அடிக்க பிறகு ஏமா அந்த வீடே வந்து இல்லையாம வாடகை வீடாமன்னு ஒரு படத்துல சொல்லுவான் பாருங்க, கஜினில பில்டப் பண்ணிட்டே இருக்குமே, அந்த அம்மா வீடு நினைச்சுக்கிட்டே அவன் வந்து அந்த செல்போன் டவர் வைக்கிறதுக்கு வந்து பேசுவான். இது அவனுக்கு தெரியாது நினைச்சிட்டு பில்டப் பண்ணும். கடைசியில அவனை கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிடுவான். இது போன் பண்ணணும், ஏமா அந்த வீடே வந்து இல்லையாம வைமா போன அப்படின்றான். அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே, பீகார்லயே இந்த ஓட் ஷோர் கச்சர்லாம் ஒன்றும் இல்லையே. இதுல வேற தாவேகா போறேன்னு மிரட்டுற, போனா போய்க்கோ. இந்த மிரட்டெல்லாம் அவன் தாவேகா பார்ப்பான், ஐயோ நமக்கு பிரச்சனை இவங்கள சேர்த்துட்டா அப்படின்றதுல அவனும் இவங்களோட இது பண்ண மாட்டான். அப்போ தாவேகா ஒன்று தனியா நிக்கணும், இல்லை என்டிஏ பக்கம் போகணும். இதுதான் போகும். அப்ப நீ வாராசா எவ்வளவு 60 கொடுத்தா எவ்வளவு ஜெயிப்ப? 6 20 என்ன சொல்ற? 25 கூட கிடையாது. பல தொகுதிகளை புடுங்குறாங்க. இப்ப வேலைச்சேர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல தொகுதிகளை வந்து காங்கிரஸ் வந்து புடுங்குறாங்க. தென்காசி ஏன் புலம்புனாரு பழனி நாடாரு, அது டிஎம்கே எடுத்துக்க போகுது. இந்த மாதிரியும் நடக்குது. ஏன்னா ஒரே தொகுதி முடிவு திமுக வெற்றின்னு நினைச்சுக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். கூட்டணிக்குள்ள காங்கிரஸுக்கு தோல்வி அப்படி போவோம். இந்த தாவேகா காங்கிரஸ் உருட்டு எல்லாம் காணப்படும். அதனால இது வந்து உங்களுக்கு இந்த கூட்டணியில மாற்றம். இன்னொன்னு ஓட்டை பிரிப்போம்னு சொல்றாங்கல்ல. பிரசாந்த் கிஷோர்னா கதியானார் பாத்தீங்களா, என்ன பண்ணாங்க. நம்ம இங்க பேசிட்டு இருக்க நேரத்துல அந்த மனுஷனை மறந்தே போயிட்டோம். 3வது அணி யூக வகுப்பாளர் அவருக்கே அவர் வகுக்க முடியல. தெரியுதா? பிரசாந்த் கிஷோர்ன்றவரு நீ வகுத்தாலும் வகுத்தாட்டினாலும் 2021 டிஎம்கே ஜெயிச்சுக்க தான் போகும். மினிமமா வந்திருந்தா ஒரு 10 சீட்டு யூக வகுப்பு மூலம் பெருவெற்றி பெற்று கொடுத்திருந்தனா நீ பெரிய ஆள்னு சொல்லலாம். அப்ப இந்த உருட்டு தெரியுதா? இவனுங்களாம் நம்ம ஊடகத்துறையிலேயே நல்லா இருப்பான் ஆளு, சும்மா அப்படி இன் பண்ணிட்டு ஆள் வெள்ளையா அதுவா இருப்பான். போய் நின்னானா வெள்ளையாகிறான் நல்லா அறிவாளி பாட்டு வேலையை கொடுத்துருவாங்க. பார்த்தா அதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அதனால இந்த ஊடகத்துல இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரிதான் இல்லாட்டி வேறு ஊடகத்துல இருப்பான், எப்படியே உருட்டிட்டு இருப்பான். அங்க கேட்டாதான் தெரியும் என்ன கதைன்னு. அந்த பேனர் வச்சுட்டு இங்கே சேர்ந்துருவான். இப்படி ரொம்ப பேர் நீ உருட்டி தெரிஞ்சுதான் பாத்துருக்கீங்களா? அதுதான். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இவர்கள் பிரசாந்த் கிஷோர் உருட்டி அங்க ஒண்ணு இல்லாம போயிட்டாரு. பிரசாந்த் கிஷோரோட இன்னொரு ஃபெயிலியர் என்ன தெரியுமா? நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்,
வைகோ பண்ணார்ல, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், கவுந்துச்சா? விஜயும் போட்டியிட மாட்டாருங்க, இப்போ எழுதி வச்சுக்கோங்க. விஜயும் தேர்தலில் போட்டியிடாவிட்டால் மைனஸ். விஜய்க்கு அந்த பயம் இருக்கு, போட்டிட்டா தோத்துருவோன்னு. ஏன்னா சுயநம்பிக்கை இல்லாதவங்க தானே போட்டிட்டா. ஆமா, தன்னம்பிக்கை சுயநம்பிக்கை ரெண்டும் ஒண்ணு தானே. அப்போ தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அப்போ போட்டியிட மாட்டார். போட்டியிடலன்னா அது எப்படி இருக்கும்னு பாத்துங்க. ஓட்டை பிரிப்பீங்க. இந்த தேர்தல், பீகார் தேர்தல் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்துரும். பல தகவல்கள் சார், நன்றி. தமிழகத்துல என்ன பூகம்பத்தை ஏற்படுத்த போகுதுன்றது பொறுத்திருந்து பார்த்தோம். தகவலுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்பு. இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.